ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆஃப்டர் எ லாங் டைம் ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் என்னென்னா, இது ஒரு ஏசி உடைய அவுட்டோர் யூனிட் எல்ஜிக்கு வந்து ஒரு கண்டென்சர் காயிலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து என்ன ஃபால்ட்டுன்றது நான் சிங்கிளாக பிடிச்சிட்டு பண்ணுறதால கொஞ்சம் மொபைல் பிடிச்சி பண்ணுறேன், கொஞ்சம் டார்ச் லைட் அடிக்கிறேன் நைட் டைமில் ஒர்க் பண்ணுறதால. இதில் வந்து இந்த ஷீட் ஒர்க் இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு ஷீட் ஒன்று வரும். இந்த இடத்துல இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த கண்டென்சர் காயிலுக்கு எல்லாமே ஒயர் டேக் தான் போட்டிருந்தாங்க, டை தான் அடிச்சிருந்தாங்க, ஸ்க்ரூ எதுவும் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். இப்போது இதுக்கு அந்த ஸ்க்ரூ போட்டிருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரூ வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. இங்கேயும் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன், பார்த்தா தெரியும். கீழேயும் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கண்டென்சர் காயிலில் ஷேக் பண்ணாலும் ஷேக் ஆகாது. அண்டு மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வந்து என்ன வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இந்த ஷீட்டு நடுவில் இருக்க ஷீட்டை எடுத்ததால் இந்த மெட்டல் ஷீட்டு ஆக்சுவலாக ஒரு இடத்துல பட்டு கேஸ் லீக்கேஜ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃபுல்லாக நான் வந்து இப்போது கை வச்சு காட்டுறேன். பிரேசிங் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பிரேசிங் பண்ணியிருக்கேன், பார்த்தா தெரியும். ஃபுல்லாக பிரேசிங் பண்ணிட்டு லீக் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது பண்ணவங்க இந்த மெட்டல் ஷீட்டை எடுத்துருக்கக்கூடாது. மெட்டல் ஷீட்டை போட்டாக்கா ஃபிக்ஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒயரிங்குடைய பிளேட்டை வந்து அப்படியே விட்டுட்ருக்காங்க. இதனால தான் இது கிராக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போது இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இந்த பிளாஸ்டிக் கப் இல்லை, அது இருந்தாக்கா வேறு ஏதாவது ஐடியா பண்ணணும். இந்த இடத்துல நான் வந்து ஒரு மெட்டல் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஸ்க்ரூ பண்ணதால் இப்போ இது ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் ஆகினாலும் இதில் போய் படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த ஒரு வேளை மெட்டல் ஷீட்டை யாராவது எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒயரிங் உடைய கிட்டு ஷீட்டை எப்போவுமே வந்து தனியாக அப்படியே விடாதீங்க. இது இந்த மாதிரி ஒரு ட்ரபுளை கொடுக்கும். டிஸ்சார்ஜ் பைப்பை டேமேஜ் பண்ணிவிட்டு கேஸ் லீக்கேஜ் ஆகிடுச்சு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஷீட்டை போட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா எந்த பிரச்சனையும் வராது. மெயினான அப்டேட் இது தான். ஸோ மேக்ஸிமம் நடுவில் வர ஷீட்டை எப்போவுமே எடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த கண்டென்சர் காயிலை எப்போவுமே கம்பல்சரி ஒரு ஸ்க்ரூஸை கண்டிப்பாக படணும். பேஸ்லேயும் அந்த ஸ்க்ரூ இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த கண்டென்சர் காயிலை எவ்வளோ ஷேக் பண்ணாலும் ஷேக் ஆகாது, வைப்ரேஷன்ஸ் வராது. இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தனாக்கா நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஜஸ்ட் வந்து யாரெல்லாம் புதுசாக இருக்காங்களோ தெரியாதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா பண்ணிங்கன்னா இன்னும் கூட டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மேலும் மற்ற நிறைய வீடியோஸில் நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.